ராகு தசை ராகு புத்தி இந்த மாதிரி நடக்குது, அல்லது கேது தசை கேது புத்தி நடக்குது. இந்த தசாபுக்திகள் நமக்கு நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா? உங்க உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்தே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் நித்திய ஜோதிடத்திலிருந்து ஜோதிடர் அபிநாசானந்த குருஜி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ராகு கேது தோஷம் உங்களுக்கு இருக்கா அல்லது அது உங்களுக்கு யோகமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராகு கேது தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னாலே ரொம்ப முக்கியமா நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய சின்ன மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய முடி அப்படிங்கிறது ரெண்டா வெடிக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து லேடிஸ்க்கு நல்லாவே பார்க்க முடியும். ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த வாசத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு இந்த தசாபுக்தி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு முடி ரொம்ப ஷைனிங்காக ஆகிட்டு இருக்கு, நிறைய வளருது அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு தசாபுக்தி பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அல்லது நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே முடி ரொம்ப வெடிக்குது, அதிகமாக கழண்டு விழுகுது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேது தசாபுக்திகள் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கு வாசம் வந்து பக்கத்தில் போனாலே ஒரு அன்ஈஸியான வாசம் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ராகு தசாபுக்தி தீமை செய்ய போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இவ்வளோ டெஸ்ட் பண்ண வேண்டாம், நேரடியாக நம்மக்கிட்ட வாங்க. உங்களுக்கு அது நல்லது செய்யுமா தீமை செய்யுமா, ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி, நல்வாழ்த்து.